இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தேவன் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக உறவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே. ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். ஈகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக உறவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே. ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தேவன் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தேவன் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக உறவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே. ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்றைய நாள் திருப்பலியில் பங்கெடுத்து இறையாசிர் பெற வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் பங்கு அருள்பணி பேரவை திருவழிபாடு குழு பாலர் சிறார் இயக்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையானது நற்சிந்தனை நல்வாழ்வை கொடுக்கும் என்பதாகும். அன்பிற்கினியவர்களே, நாம் பல நேரங்களில் கோபம், பிடிவாதம், வெறுப்பு, ஆணவம், புறம் பேசுதல் போன்ற தீய எண்ணம் கொண்டவர்களாக வாழ்கிறோம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வகையான செயல்களை முற்றிலுமாக வெறுக்கிறார். எனவே நாம் நம்முடன் வாழும் சக மனிதர்களில் நலிந்தவர்கள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், ஏழைகளை ஏற்றுக்கொண்டு உடனிருந்து ஆறுதல் அளித்து அன்பு செய்து உதவி செய்யும் நற்சிந்தனை கொண்டவர்களாக வாழ அழைக்கிறார் நம் கடவுள். நமது மறைசாட்சி புனித தேவசகாயம் அவர்கள் பணம், பதவி, பட்டம்,
புகழ் போன்ற ஆசைகள் அனைத்தையும் துறந்து நற்சிந்தனை கொண்டவர்களாக வாழ்ந்தார். அதே போன்று நாமும் நற்சிந்தனை கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி இணைவோம் இறைபலியில். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த இந்த தேவசகாயம் மவுண்ட் மண்ணிற்கு வந்திருக்கின்ற திருப்பயணிகளாகிய உங்களையும் இறை மக்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். புனித தேவசகாயத்திடம் இருந்த ஆழ்ந்த பற்றுறுதி நம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையில் நாளும் வளர்வதற்கு வரம் கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றுபவர்களை இறைவன் எச்சரிக்கின்றார். போலி இறைவாக்கினர்களின் வார்த்தையை நம்பி நம் வாழ்வை இழக்காமல் உயிருள்ள இறைவனின் வார்த்தையை ஏற்று நாம் வாழும்போது நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்பதை எடுத்துரைக்கும் வாசகத்தை வாசிக்க கேட்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே.
ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டின் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோயிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோயில் உங்கள் பார்வையில் கள்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு போடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை
புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களினும் கோவில் முற்றங்களிலும் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24 30 வரை. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என கேட்டார்கள்.
அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, உலகெங்கும் இருக்கின்ற தமிழக உறவுகள் அனைவருக்கும் ஆரல்வாய் மொழியில் இருக்கின்ற மறைசாட்சி புனித தேவசகாயம் திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் அவருடைய ஆசீரையும் உங்களுக்கு வழங்குகின்றோம். இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்ற வாசகங்களாக இருக்கின்றன. ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எரேமியா இறைவாக்கினர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ராயேல் மக்களிடையே அனுப்பப்படுகிறார். இஸ்ராயேல் மக்கள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுளை விட்டுவிட்டு பொய் தெய்வங்களையும் பாவ வழிபாடுகளையும் பாவ வாழ்க்கையையும் தேர்ந்து கொண்டு அதிலே இன்புற்று களைப்புற்று இருக்கின்றார்கள். இதை அறிந்த நம் ஆண்டவர் அவர்கள் நடுவே எரேமியா இறைவாக்கினரை அனுப்பி அவர்களுக்கு, நான் தான் உங்கள் கடவுள், நீங்கள்தான் என் மக்கள் என்கின்ற அந்த உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் உறுதி செய்ய அனுப்புகிறார். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களால் பல இடங்களிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் நடுவிலும் களைகள் முளைக்கின்றன. அவர்கள் நடுவே முளைத்த களைகள் எல்லாம் மற்ற நல்ல செடிகளையும் களைகளாக்கி அங்கே களைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினரை அவர்கள் நடுவே அனுப்புகிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மிக தெளிவாக ஆண்டவருடைய சாயலால் படைக்கப்பட்ட நாம், நன்மைத்தனம் என்கின்ற அந்த ஒரே சாயலிலே படைக்கப்பட்ட நாம் நல்லவர்களாக ஆண்டவருடைய மதிப்பீடுகளை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்கள் நடுவிலும் களைகள் முளைக்கின்றன. அப்படி முளைக்கப்பட்ட களைகளை உடனே அகற்ற வேண்டுமா, அல்லது அந்த களைகளை எல்லாம் நாம் வளரவிட்டு அதன் பிறகு தரம் பிரிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனையை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரிடம் போய் அவர்கள் கேட்கின்றார்கள், அதாவது நிலக்கிழாரிடம் போய் கேட்கிறார்கள், இந்த களைகளை எல்லாம் நாம் பறித்து விடலாமே ஆரம்பத்திலே என்று. ஆனால் நிலக்கிழார் சொல்லுகிறார், நீங்கள் இந்த களைகளை இப்பொழுது பறிக்க வேண்டாம், ஏனென்றால் அவைகள் இப்பொழுது முளைத்திருக்கின்றன, பார்ப்பதற்கு கோதுமை செடிகளைப் போலதான் இருக்கிறது, ஆனால் அவைகள் களைகளாக வெளியே வரும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நிலக்கிழார் என்ன சொல்லுகிறார், அவைகளை வளர விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இப்பொழுது உம்முடைய பார்வைக்கு அவர்கள் களைகள் போல் இருப்பார்கள், வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது ஒருவேளை அவை நல்ல செடிகளாக கூட இருக்கலாம், அது ஒருவேளை கோதுமை மணிகளாக கூட இருக்கலாம். ஆகையினாலே இப்பொழுது அதைகளை பறிக்காதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதனால்தான் ஆண்டவர்
திருப்பாடலிலே பாவிகள் என்றால் யார்? யாரெல்லாம் பாவிகள்? திருப்பாடல் முதல் அதிகாரம். திருப்பாடலை நாம் புத்தகத்தை திறந்தவுடன் எடுத்தவுடனே என்ன பாடுறோம்? யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்கள் என்றால், அல்லது நற்பேறு பெற்றவர்கள் யார்? ஆண்டவருக்கு முன்பாக நற்பேறு பெற்றவர்கள் யார் என்றால், பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர் என்று திருப்பாடலுடைய முதல் அதிகாரமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஆக யாரெல்லாம் இந்த களைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்றால், பொல்லாரின் சொல்படி நடக்கின்றவர்கள், பாவிகளின் தீய வழியில் நிற்கின்றவர்கள், இகழ்வாரின் குழுவில் அமர்கின்றவர்கள், இவர்கள்தான் பாவிகள். ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்ப்பதற்கு, நாம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்து இந்த மூன்று பேர்களையும், இந்த மூன்று விஷயங்களையும் நாம் அலசி பார்த்தால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக எங்கே நிற்கிறோம் என்று நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இந்த மூன்று மிக முக்கியமான பண்புகளை ஆண்டவர் என்று நமக்கு குறிப்பிடுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே, நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களிலும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால்தான் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வர முடியும். இதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் அங்கே ஆண்டவருடைய சொல்லாக செய்கிறார், ஆண்டவருடைய சொல்லாக வெளிப்படுத்துகிறார். அதையே தான் திருப்பாடலிலும் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? பொல்லாரின் சொல்படி நடவாதவர். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய சாயல் என்பது என்ன? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஆண்டவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள் என்றால் நல்ல உயரமா, சகப்பா, அல்லது நல்ல கனமா, கருப்பா, அல்லது குட்டையா, நெட்டையா? இல்லை, ஆண்டவருக்கு நம்ம கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு சாயல். என்ன சாயல்? நன்மைத்தனம் என்கின்ற சாயல். அந்த நன்மைத்தனம் என்கின்ற அந்த ஒரே ஒரு சாயலில் தான் நாம் படைக்கப்பட்டோம். நாம் அதை துளைக்கின்ற பொழுது நாம் களைகளாக மாறுகிறோம். நாம் களைகளாக மாறுகிறோம். அந்த களைகளாக மாறுகின்ற பொழுது கூட ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த களைகள் நிச்சயமாக டைம் கொடுத்து அந்த இடைப்பட்ட காலங்களிலே அவர்கள் மனமாறி வந்தால் போதும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. களைகளாக மாறிய இஸ்ராயேல் மக்கள் திரும்பி வர வேண்டும் என்று எரேமியா இறைவாக்கினரை கடவுள் அங்கே அனுப்புகிறார். இந்த நேரத்திலே இந்த நற்செய்திகளை, இந்த வாசகத்தின்படி நம்முடைய புனித மறைசாட்சி தேவசகாயத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலும் அவர் களைகளுக்கு நடுவே வாழ்ந்த கோதுமை மணியாக இருந்தார். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாள் முதல், கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஒரு சில ஆண்டுகளே வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை களைகளுக்கு நடுவே வளர்ந்த ஒரு அற்புதமான கோதுமை மணியாக, நல்ல பலன் கொடுக்கக்கூடிய கோதுமை மணியாக அவர் மாறுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் தூர தள்ளி வைக்கிறார். கிறிஸ்துவை யாரெல்லாம் மறுதலிக்க சொல்லி அவரை துன்புறுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் அன்பு செய்கிறார், அவர்களையெல்லாம் மன்னிக்கிறார். இறுதியிலே அவரை துப்பாக்கியால் சுட்டு இரத்தம் சிந்தி அவரை மறைசாட்சியாக மடிக்கின்ற பொழுது கூட அவர் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்து விட்டுதான் இந்த இடத்திலே நாம் இப்பொழுது அமர்ந்து இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே, இந்த இடத்திலே அவர் இரத்தம் சிந்தி நமக்காக இன்னுயிரீந்து கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை உலகறிய காட்டியிருக்கின்றார். ஆகையினாலே இயேசுவில் பிரியமானவர்களே, எப்படி கோதுமை மணி வளர்ந்து கடைகளுக்குள்ளே கோதுமை மணியும் வளர்ந்து எப்படி பலன் கொடுக்கிறது என்பதற்கு நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பொது நிலையிலிருந்து வந்து இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த புனிதரை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வியப்பாகவும், அவருடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது அவர் இந்த இடத்திலே இருந்து கொண்டு புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாளும் இங்கே ஈர்த்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வியப்பாக
வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த அளவற்ற விசுவாசத்தினால் இன்று அவர் 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் நல்ல கோதுமை மணி நல்ல நிலத்திலே விழுந்து பலன் கொடுத்ததனுடைய அற்புதமான அந்த நற்செய்தியினுடைய எடுத்துக்காட்டாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே புனிதராக மறைசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற நாமும் அவருடைய இரத்தம் சிந்திய இந்த புண்ணிய பூமியிலே வாழுகின்ற நாமும் இன்றைய நற்செய்தியின்படியும் இன்றைய வாசகத்தின்படியும் நாமும் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்று அதே நேரத்தில் நம்முடைய மறைசாட்சி புனிதர் கொடுக்கின்ற அதே அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாமும் நல்ல கோதுமை மணிகளாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய கோதுமை மணிகளாக களைகளை எல்லாம் அமுக்கி நாம் கோதுமைகளாக வெளியே வந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் இந்த உலகிலே 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் நம்மனாலும் பயன் கொடுக்க முடியும் என்கின்ற அந்த இறை விசுவாசத்தோடு வாழ அழைப்பு கொடுக்கின்றார். ஆகையினாலே நாமும் இந்த இன்றைய வாசகங்களின்படி நற்செய்தியின்படி வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். இறைவனில் நம்பிக்கை வைத்து இறைவனுடைய புனிதர் மறைசாட்சி புனித தேவ சகாயத்தினுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். எங்களை வல்லமையோடு வழிநடத்தி வரும் அன்பு தந்தையாம் எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலும் வாழ்வினாலும் இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ்ந்து மக்களையும் இவற்றில் வழிநடத்தி செல்ல தேவையான ஞானத்தையும் அருளையும் ஆற்றலையும் கொடுத்திடவும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் உடனிருந்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலுவற்றோர்களை வலுவாக்கும் அன்பின் இறைவா, என் பங்கு சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் பாதம் தருகிறோம். அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் சோர்ந்து போகாமல் விழிப்புடன் இருந்து அவற்றை வெற்றி கொள்ளவும் தங்கள் நம்பிக்கை காத்து கொள்ளவும் தேவையான ஞானத்தையும் முன்மதியையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை படைத்தவரை உன் இளமை நாட்களில் நினை என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் சிறுவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளில் சிக்கி சிதறுண்டு தவிக்கும் இந்நாட்களில் உம் இறைவார்த்தை அவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்ற தந்தையே இறைவா, இன்று இத்திருப்பலியில் பங்கெடுத்து இறையாசிர் பெற வந்திருக்கும் இறை மக்களையும் திருப்பயணிகள் அனைவரையும் ஆசிர்வதித்து அனைவரின் உள்ள ஆவல்களை நிறைவாக கொடுத்து வழிநடத்திடவும் அனைவரும் நற்சிந்தனை உள்ளவர்களாக பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ தேவையான வரத்தை கொடுத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக கூடியிருக்கின்ற நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும்.
உம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் உமீது கொண்ட நம்பிக்கையினால் உயிரை கொடுத்து உண்மையை வேரூன்றச் செய்தார். நாங்களும் அவருடைய பாதையில் நடந்து பாடுகளை ஏற்று பலமிக்க மனிதர்களாக வாழ அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம். உலகினை படைத்த ஆண்டவரை உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரை உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி ஆவியலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைபற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக துதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்துள்ள இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணைவு கோர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் புனித மறைசாட்சி தேவ சகாயம், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இனிய அன்பு தேவனே, எம் இதயம் எழுந்து வாரும். இனிய அன்பு தேவனே, எம் இதயம் எழுந்து வாரும். இனி எந்தன் வாழ்வு உமதே, இனி எந்தன் வாழ்வு உமதே. இனிய அன்பு தேவனே, எம் இதயம் எழுந்து வாரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமது மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உமை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னலேசு அன்பின் வழியை கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. அன்னலேசு அன்பின் வழியை கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் வியாகுல தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் வியாகுல தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே.
மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம்.